கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் விருப்பப்படுகிறார் நாம் எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று. பரிசுத்த அலங்காரம். பரிசுத்த அலங்காரம் என்னவென்றால், பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணமே அலங்காரம். அப்போ நம்ம நல்ல பரிசுத்தமுள்ள குணத்தோடு கூட நாம் ஆண்டவரை ஆராதிக்கணும். வெளி தோற்றத்தை ஆண்டவர் பார்க்கிற தேவன் இல்ல. நம்முடைய இருதயத்தில் வருகிற ஆராதனை, பரிசுத்த சிந்தனையோடு செய்கிற ஆராதனை, நம் பரிசுத்த தேவனுக்கு பரிசுத்தமாய் செய்கிற ஆராதனை, அதில தான் அவர் பிரியப்படுகிறார். அந்த ஆராதனையில தான் ஆண்டவர் இருக்க முடியும். நீங்க பண்ற ஆராதனை எப்படி இருக்கிறது? உங்க ஆராதனையில பரிசுத்தம் காணப்படுகிறதா? நீங்க பண்ணுகிற ஆராதனையில பரிசுத்த அலங்காரம் காணப்படுகிறதா? அந்த ஆராதனையில தான் ஆண்டவர் பிரியப்படுவாரு. அப்படிப்பட்ட ஆராதனையில இயேசு கடந்து வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தம்